ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்ட் இருந்த ஜீவராஸ் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமிக் ஆசிட் 12%, ஃபல்விக் ஆசிட் 2% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது வேர் வளர்ச்சி அதிகரிக்க செய்யுது. அதுவும் குறிப்பாக ஹியூமிக் ஆசிட் இருக்கிறதுனால பயிரோட வெள்ளை வேர்கள் வந்து இது அதிகரிக்க செய்யுது. வெள்ளை வேர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே மண்ணில் இருந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளை வேர்கள் தான். ஸோ இந்த வெள்ளை வேர்கள் அதிக அளவு வளர்ச்சி செய்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு பயிர் வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கான தன்மையை இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட் வந்து பயிருக்கு கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டை நம்ம சாயில் லிஞ்சிங்க மண்ணில் பயன்படுத்தும் பட்சத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அதிகரிக்க செய்யுது. ஸோ நுண்ணுயிர்கள் அதிகமான அளவு மண்ணில் உற்பத்தி செய்கிறதுனாலேயே பொதுவாகவே மண் வந்து ரொம்பவே லூஸாக காணப்படும். அதாவது லூமி சாயில் மாதிரி சாதாரணமாக களி தரக்கூட இதை பயன்படுத்துகிற மூலயமா ஓரளவு வேர்கள் சுலபமாக ஊடுருவதற்கான தன்மை வந்து அந்த கழித்தரையில் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகரிக்கிறது மூலயமா மண்ணோட வளம் வந்து கூட்டுறது இல்லாமல் பயிரோட வேர்களுக்கு மண்ணில் அதிகமான அளவு காற்றோட்டம் கிடைக்கும். ஸோ அதிகமான அளவு காற்றோட்டம் கிடைக்கிறதுனால கூடுதலான வேர்கள் வளர்ச்சியும் அண்ட் நெக்ஸ்ட்டு சாயில் ரிஞ்சிங்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்துகிற மூலயமா மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதிகமான அளவு தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மையை மண்ணுக்கு கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்குறது மூலயமா பயிர் வந்து எளிதில் வாடுறதை நம்மளால் தவிர்க்கலாம். அண்ட் தண்ணி கொடுக்கக்கூடிய அளவை வந்து நம்ம கம்மியாக கொடுத்தாலுமே போதும். அண்ட் நெக்ஸ்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா எந்த ஒரு பயிருக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் வேர்கள் உறிஞ்சிறதுக்கான தன்மையை வந்து இது கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்குற மூலயமா பயிரோட வளர்ச்சி வந்து எந்த நிலையில் இருந்துச்சாலுமே அந்த வளர்ச்சி வந்து ஊக்கப்பட்டு வளரும். அது தாவர நிலை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லைனா பூக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, இல்லைனா காய்கள் வளரக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெவ்வேறு நிலையிலையுமே இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட் வந்து நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த ஸ்டேஜுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மண்ணிலேருந்து சுலபமாக உறிஞ்சதுக்கான தன்மையை இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட் வந்து பயிர்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட் வந்து பயிர்களில் வேலை செய்கிற மூலயமா இதை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட தரம் வந்து மேம்பட்டு காணப்படும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த எடை அதாவது குவான்டிட்டியுமே அதிகரித்து காணப்படும். ஸோ இப்படி ஆகிறது மூலயமா இதை வந்து நம்ம ஒரு இன்டைரக்ட் ஈல்டு என்ஹான்சர்னு குறிப்பிடலாம். அதாவது மறைமுகமான மகசூல் ஊக்கி அப்படின்னு கூட குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஃபாலியர் ஸ்ப்ரேவா அதாவது இடைவெளி திருப்பி பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இது ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு இலைகளுக்கு மேல்புறமும் அடிப்புறமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். அப்படின்னா தான் இதோட ரிசல்ட் வந்து முழுமையாக பயிர்களில் தென்படும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து சாயில் ரிஞ்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 1.5 லிட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம பயன்படுத்தலாம். அப்படின்னா 10 சென்ட் நிலத்திற்கு 150 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் அதாவது விதைகளுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அப்படிங்கிற விதத்தில் இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட் நம்ம கலந்து அதில் வந்து இருக்கக்கூடிய விதைகளை வந்து 1 மணி நேரம் ஊற வைத்த பிறகு நம்ம எடுத்து விதையை முளைக்க போடும்போது அதிகமான விதைகள் வந்து முளைக்கும். அண்ட் முளைக்கக்கூடிய விதைகள் எல்லாமே அதிகமான அளவு வேர்களை வந்து வளர செஞ்சு முளைக்கும். ஸோ அப்படி வளரும்போது சாதாரணமாக நம்ம ஒரு விதையை மண்ணில் போட்டு முளைக்கிறதுக்கும் இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டில் விதையை ஊற வச்சு முளைக்க போட்டு முளைக்கிறதுக்கும் வளர்ச்சி வேறுபாடு அதிகமான அளவில் இருக்கும். ஸோ இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டில் நம்ம ஊற வச்சு முளைக்கப்பட்ட விதை வந்து கூடுதலான வளர்ச்சியில் வளர்ந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யூரியா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட்லையும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம பயிர்களுக்கு யூரியா பயன்படுத்தும் போது இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டை வந்து டைரெக்டாக தனித்தனியாக பயன்படுத்தாமல் யூரியா கூடயே சேர்த்து பயன்படுத்துறதுக்கான முறை தான். அதாவது இப்போ நம்ம ஒரு 100 கிலோ யூரியா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை நம்ம இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டை யூரியாவில் நம்ம ஊற்றிய பிறகு சரியாக ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா யூரியா எல்லாமே இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டால் நினைந்து ப்ரௌன் கலரில் காட்சியளிக்கும். அதாவது பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். ஸோ அதற்கு பிறகு நம்ம இந்த யூரியாவை எல்லா பயிர்களுக்கும் எந்த அளவில் அப்ளை பண்ணுவோமோ அதேமாதிரி அப்ளை பண்ணனாலே இந்த யூரியா கூடவே இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டும் சேர்ந்து பயிருக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டோட செயல்பாடுமே மண்ணில் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்டோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நூனச்சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த ஜீவராஸ் பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்த மூலிமா நம்ம சொல்லக்கூடிய நன்மைகள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் விலை வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ள விலையிலையும், 1/2 லிட்டரோட விலை வந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்குள்ள விலையிலையும், 1 லிட்டர் வந்து 600 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்குள்ள விலையிலையும், 5 லிட்டர் வந்து 2700 ரூபாயிலேருந்து 2800 ரூபாய்க்குள்ள விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியோ தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா அதோட பேரே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க.
ஆனால் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.